ஹாய் பீப்புள்ஸ், வெல்கம் டு இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ். ஆரம்பத்தில் கம்பி அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ 200 கோடிக்குங்க, 70 கோடி 80 கோடி வரும்னு எதிர்பார்த்தா இப்போ 200 கோடிக்கு வந்து GEF414 இன்ஜினை விலையை ஏற்றி விட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க. இப்போ நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். இந்தியா தன்னுடைய ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி கூட F414 இன்ஜினுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் இப்போது இதில் இருக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு இன்ஜினோட விலை 70லேருந்து 80 கோடி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இப்போது அது 200 கோடிக்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு. இந்த விலை உயர்வு பார்த்தீங்கன்னா தேஜஸ் MK2 ஃபைட்டர் ஜெட்டியும் AMCA ஆகிய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டியும் இந்த 2 ப்ராஜெக்டையும் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருமோன்னு பயமாக இருக்குது. இதனால் இந்தியா அமெரிக்கா டிஃபென்ஸ் உறவில் ஒரு விரிசல் விழுந்துருக்குங்க. ஒரு நம்பகத்தன்மை மேலே கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா ஆல்டர்னேட் ஆப்ஷனுக்காக இந்தியா வந்து ஃப்ரான்ஸ்டையும் பிரிட்டன்ட்டையும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. இப்போ அது விஷயமாக பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த அமெரிக்காவோட ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் கம்பெனியோடைய F414 என்ஜினை வச்சு தான் தேஜஸ் Mark II விமானத்தையும் AMCA போர் விமானத்தையும் பவர் அப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த விலை உயர்வுனால 70 கோடிங்கிறது 200 கோடிக்குன்னு போனதுனால இவங்களோட இந்த பட்ஜெட்னால லாங் ரன் செட் ஆகிடுமோன்னு நம்ம இந்தியன் ஆஃபீஸர்ஸ் வந்து பிரச்சனைக்குள்ளாகி தலைவலியில் கிடக்கிறாங்க. ஆத்ம நிர்பாரத்தில் இந்தியாவில் அசம்பிள் பண்ணுங்க அப்படிங்கிற நம்மளுடைய கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வெறும் விலை மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் லோக்கலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், நம்மள்ட்ட இருக்கிற டெக்னாலஜியை வந்து அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அமெரிக்கா அந்த டெக்னாலஜியை வாங்கிட்டு அதுக்கு உண்டான டெக்னாலஜியை நம்மள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து மேக் இன் இந்தியாவில் போயிட்டுருக்கு. இப்போ இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, GE கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்க நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு தனி அசம்பிளி லைன் வந்து நாங்கள் இங்கே போடணும், அப்படி போடுறதுக்கு வந்து நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு புதுசாக ஒரு செக்கை வச்சுருக்காங்க. இது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது எல்லா ஆஃபீஸருக்கும். சரி, ஓகே, இது நடைமுறையில் சாத்தியமாக இருந்தால் எவ்வளோ இன்ஜின் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMCA ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் 5 ப்ரோட்டோடைப் வந்து தேவைப்படுது. அதாவது 15 என்ஜின் தேவைப்படுது AMCAவை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும். இது போக மற்ற எல்லா பிளாட்ஃபார்முக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 யூனிட்டு மேலே நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. சரிங்க, என்னென்ன பற்றாக்குறை, என்னென்ன கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டோட்டே இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் நெருக்கடின்னு ஒரு பிரிவு வச்சுருக்காங்க. இது ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் மொத்தம் 42.5 ஸ்குவாட்ரன் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 29 ஸ்குவாட்ரன் தான் இருக்குது. அந்த 29 ஸ்குவாட்ரன் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. இந்த டைமில் இந்த விலை உயர்வு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஜினை விட்டுட்டு நம்ம வேறு நாட்டு இன்ஜினுக்கு மாறிக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா விலை வந்து ஏற்கனவே அதிகமாக இருக்குது. இன்ஜின் மாற்றலாம்னு யோசிச்சா அது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. ஏன்னா தேஜஸ் MK2 போர் விமானத்துக்கும் AMCA Mark I டிசைனுக்கும் இந்த இன்ஜினை வச்சு தான் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் இன்டகிரேஷன் முடிஞ்சு, சாஃப்ட்வேர் ஒர்க் முடிஞ்சு, டெஸ்டிங் முடிஞ்சு, சர்டிஃபிகேஷன் முடிஞ்சு. இப்போ வந்து இன்ஜின் வேண்டாம் மாற்றணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். அதுவாக சரியாயிட்டா பரவாயில்ல, நீங்கள் கடலில் இறங்கி தள்ளணும். இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வீடியோ நீங்கள் போட்டிருக்கேன் நான், சாஃப்ரானோடவும் ஓகேங்களா, ஃப்ரான்ஸில் இருக்கிற சாஃப்ரானோடவும் பிரிட்டனில் இருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியோடவும் வந்து 110லேருந்து 120 கிலோ நியூட்டன் கிளாஸ் இன்ஜினோட கூட்டு தயாரிப்பு பற்றி இந்தியா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கூட பார்ட்னர்ஷிப் வச்சா நல்ல டெக்னாலஜி கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த மாதிரி திடீர்னு விலையை ஏற்றுறதுனால நம்பகத்தன்மை மேலே டவுட் வருதாமங்க. அதனால் நம்மளுடைய உள்நாட்டு என்ஜின் ப்ராஜெக்டான காவேரி 2.0வும் ரெடியாக இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அமெரிக்கா போட்ட ஒரு திட்டத்தில் இவங்க வந்து 6-7 வருஷம் டிலே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இன்ஜின்லாம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இந்த பிரச்சனையில்
இந்த பிரச்சனையில் ஒகேனக்கல்லேருந்து ஒரு முதல்ல தப்பிச்சு வந்துட்டு இருக்கான் ஓட பக்கம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அச்சுறுத்தல், சீனா அச்சுறுத்தல், நம்மளோட ஏஎம்சியை ரெடி ஆகிறதுக்குள்ள அவங்களுக்கு சீனா வந்து பாகிஸ்தானுக்கு J-35 ஸ்டெல்த் போர் விமானத்தை வழங்கிடுவாங்களாம். அதனால் இந்தியாவுக்கு நோ ஆப்ஷன். இந்தியாவுக்கு கொடுக்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர மாதிரி உங்கள் அப்பா கொடுக்குறாரு ஆப்ஷன் இந்த ஒரு விரல் மட்டும்தான் அதேங்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான். நாம் ஜிஇ இன்ஜினோட பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமாக போய் தேஜஸ் MK2யும் ஏஎம்சிஏ ப்ராஜெக்டோட டைம் லைனையும் அமெரிக்கா மேலே இந்தியா வைக்க போகிற நம்பிக்கையும் இதை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.